கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாம மகிமைப்படும்படி மீண்டும் இந்த அதிகால வேளையில் உம்மோடு பேச பழக, உம்மை துதிக்க சோத்தரிக்க ஒப்பு கொடுக்கும். இந்த கால வேளையில் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. தோத்திரம் துதி பாத்திரா, இன்னும் என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதம் 119 142 வசனம். உம்முடைய நீதி நித்திய நீதி, நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம். இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற செய்தி, உம்முடைய என்றால் தேவனுடைய. நமது வாழ்க்கையில் எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடையதை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடையதை முக்கியத்துவப்படுத்தாமல் உலகத்தினுடையதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. சாத்தானுக்கு உடையதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. சாத்தானுக்குடையதையும் உலகத்துக்குடையதையும் நம்ம முக்கியத்துவப்படுத்தாமல் தேவனுடையதை நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம். அதையே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்தி செயல்படுத்துவோம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அதை நமக்கு தேவன் தருகிறார். சங்கீதம் 119 142 உம்முடைய நீதி நித்திய நீதி. தேவனுடையது எது? நீதி. அருமையானவர்களே, எது நீதி என்று வேதம் சொல்லுகிறது? ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்க நாம் கேட்போம். 46 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நல்ல கவனிங்க. எது
தேவனுடையது எது? தேவனுடையது நீதி. அநீதி உலகம் சாத்தானுக்குரியது உடையது. நீதி தேவனுடையது. இதை கொண்டு நாம் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, ஏசாயா 46:12 முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். எது நீதி என்று நமக்கு வேதம் எழுதி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முரட்டு இருதயம் உள்ளவர்களாக நாம் வாழக்கூடாது. அது அநீதி. வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களை, முரட்டு இருதயம் உள்ளவர்களாக வாழாமல் தாழ்மை இருதயம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் நீதி. அருமையானவர்கள், தாழ்மை கொண்டவர்களாக வாழ்வோம். அதுதான் நீதி. அது தேவனுடையது. அது நித்தியத்துக்குரியது. இதை கொண்டு நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றியின் மேல் வெற்றியை பெறுவோம். தொல்லைகள் நீங்கும். தோல்வி இல்லாத வாழ்க்கையை தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு தந்து உதவி செய்கிறார். இரண்டாவது, எது தேவன் உடையது? தேவனுடையதை கொண்டு நாம் வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் முதலாவது தேவனுடையது நீதி. எது நீதி? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை தாழ்மையாக, முரட்டு இருதயமாக இல்லாமல் தாழ்மை இருதயத்தோடு வாழணும். அதுதான் நீதி. இதை கொண்டு நாம் வாழ்வோம். எப்பொழுதும் சிறந்திருப்போம். வெற்றியின் மேல் வெற்றியை நமக்கு தருகிறார். இரண்டாவது, அதே சங்கீதம் 119வது சங்கீதம் 142வது வசனம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம். இரண்டாவது, தேவனுடையதை கொண்டு நாம் வாழ வேண்டும். எது தேவனுடையது? வேதம். அருமையானவர்களே, வேதத்தை கொண்டு நாம் வாழ நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். யாரும் வேதத்தை தூக்கினவர்கள், வேதத்தின்படி நடந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. வெற்றியில் மேல் வெற்றியை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். பல வருடங்களுக்கு 25, 26, 27 வருடங்களுக்கு முன்பாக, 28 வருடங்களுக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே நின்று பிரசங்கிக்கிற நான் புறஜாதி குடும்பத்தில் விக்கிரகத்தின் ஆராதனைக்குரியவனாக இருந்தேன். உலகத்தில் வேதத்தை அறியாமல் இருந்தேன். உலகத்துக்கடுத்த ரிக், யசூர், சாம, அதர்வன வேதத்தை முக்கியத்துவப்படுத்தினேன். அது என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் காணப்பட்டது. சுகமில்லாமல் போய்விட்டது. 7-8 வருஷம் பைத்தியமாக தெரிந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை தொட்டு குணமாக்கினார். விடுதலையை பெற்றேன். இந்த ஆத்துமனேஸ்வர ஐக்கியத்தில் இந்த கிளை ஊழியத்தில் உதவி போதகராக தகப்பன் ஆசீர்வாத ஐயாவுக்கு இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். தஞ்சாவூரில் அருமையானவர்களே, நாங்கள் சென்று ஐயா மூலமாய் 3 பிசாசுகள் துரத்தப்பட்டோம். அன்று முதல் இன்று வரைக்கும் வேதத்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம். வேதம் தேவனுடையது. இந்த வேதம் என்னை காப்பாற்றி வழிநடத்துகிறது. ஊழியத்தில் உதவியாக இருக்கிறது. வேதத்தை போதிக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு வெற்றியோடு வாழுகிறோம். வேதம் போதிக்கப்படுகிற இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி சேர்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடையது வேதம். இதை கொண்டு வாழுங்கள். உங்கள் குடும்பம் வெற்றியாக வெளிச்சமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சிறந்து காணப்படும். நீங்கள் வெட்கப்படுகிற நிலை மாறும். பெரிய காரியம் உங்களுக்கு நடைபெறும். தேவனுடையது நீதி, தேவனுடையது வேதம். இதை கொண்டு நாம் தினமும் வாழ்வோம். குறைவே நமக்கு இருக்காது. மூன்றாவதாக சங்கீதம் 119:73 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய கரங்கள் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. என்னை
உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வு உள்ளவனாக்கும். மூன்றாவது, தேவனுடையது எது? தேவனுடையதை கொண்டுதான் நாம் ஊழியம் செய்யணும், ஆத்துமாதையும் செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், தொழில் செய்யணும், படிக்கணும். மூணாவது, எது தேவனுடையது? கற்பனை. அருமையானவர்கள், தேவனுடையது கற்பனை. ஒவ்வொரு நாளும் தேவனுடையதாக இருக்கக்கூடிய கற்பனைகளை கொண்டு நம் வாழ நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். எது கற்பனை? 1 தீமோத்தேயு 1:5 286. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பே. எது கற்பனை? அன்பாய் வாழ்வதே கற்பனை. அந்த கற்பனை சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுக்குரியவர்களே, தேவனுடையது கற்பனை. அந்த கற்பனை அன்பு. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக வாழ வேண்டும் என்ற தேவனுடைய இந்த கற்பனை என்ற அன்பை நம் வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்துவோம். இதை கொண்டு நாம் வாழ்வோம், சிறந்திருப்போம், வெற்றியாக இருப்போம். தேவனுடையது நீதி, தேவனுடையது வேதம், தேவனுடையது கற்பனை. இதை கொண்டு நாம் வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நான்காவதாக, சங்கீதம் 119 117 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை ஆதரித்தருளும், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். எக்காலமும் உம்முடைய தேவனுடைய பெயரில், உம்முடைய பிரமாணங்களின் பெயரில் நோக்கமாயிருப்பேன். நான்காவது, எது தேவனுடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவன் உடையது. எது தேவனுடையது? பிரமாணம். அருமையானவர்கள், பிரமாணம். எது பிரமாணம்? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 77 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. மறுபடியும் வாசிப்போம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆமாம், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 119 அதில் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பிரமாணங்களை எனக்கு போதியும். ஆமாம், தேவனுடையது பிரமாணம். நான்காவது, எது தேவனுடையது? தேவனுடையது பிரமாணம். பிரமாணத்தில் ஒரு பிரமாணம், அவரை எப்பொழுதும் என்றென்றைக்கும் நித்தியமாய் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதுதான் பிரமாணத்தில் ஒன்று. தேவனுடைய அந்த பிரமாணத்துக்குரிய ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, தேவனுடையதை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, நம் வாழ்க்கையை கர்த்தர் சிறந்து விளங்கச் செய்கிறார். எதிர்பார்க்கிற நன்மைகளை தருகிறார், கட்டுகளை அறுக்கிறார், பெரிய காரியத்தை நமது வாழ்க்கையிலே செய்து முடித்து விடுகிறார். தேவனுடையது அருமையானவர்களை நீதி, தேவனுடையது வேதம், தேவனுடையது கற்பனை, தேவனுடையது அருமையா பிரமாணம். ஐந்தாவது,
சங்கீதம் 119 அதில் 159வது வசனம். இதோ இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பி. ஐந்தாவது, எது தேவனுடையது? கட்டளை. அருமையானவர்களே, கட்டளை தேவனுடையதை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். உலகத்துக்குரியதை கொண்டு, பிசாசுக்கு உரியதை கொண்டு வாழக்கூடாது. தேவனுக்கு உரியதை கொண்டு, தேவன் அவரிடத்தில் உள்ளதை நமக்கு தருகிறார். அவரிடத்தில் உள்ளது கட்டளை. அவருடையதை கொண்டு நாம் வாழ வேண்டும். எது கட்டளை? 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 2-3. கர்த்தராகிய இயேசுவினாலே கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு கொடுத்த இயேசுவின் கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலங்கி இருந்து. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எது தேவனுடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. கட்டளை என்ற பரிசுத்தத்தை கொண்டு வாழுங்கள். இது தேவனுடையது, இது தேவனுடையது. இதை கொண்டு நாம் வாழ்வோம், சிறந்து விளங்குவோம். நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவோ அந்த வெற்றியை தேவன் அவருக்குரிய கட்டளை என்ற பரிசுத்தத்தை கொண்டு தருகிறார். ஆறாவது, எது தேவனுடையது? தேவனுடையதை கொண்டு நாம் வாழ வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 119 149 நாம் வாசிக்க கேட்போம். கிருபையின்படி உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே கர்த்தாவே நியாய தீர்ப்பின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நியாய தீர்ப்பின்படி என்னை எங்களை உயிர்ப்பியும். ஆறாவது, எது தேவனுடையது? வேதம் சொல்லுகிறது தேவனுடையது. அருமையானவர்களே, கிருபை. அருமையானவர்களே, கிருபை. கிருபைதான் தேவனுடையது. இந்த தேவனுடைய கிருபையை கொண்டு வாழ நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள சங்கீதம் 32 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமா, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நம்புகிற நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடையதை கொண்டு வாழ வேண்டும். எது தேவனுடையது? கிருபை தேவனுடையது. கடைசியாக சங்கீதம் 119 சங்கீதம் 119 152 நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளினால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். ஏழாவது, தேவனுடையது எது? தேவனுடையது சாட்சியின் வாழ்க்கை. இயேசு இந்த பூமியிலே சாட்சியாகவே வாழ்ந்தார். கீழ்ப்படிதலுக்கு சாட்சி, பரிசுத்தத்துக்கு சாட்சி, உண்மைக்கு சாட்சி, நன்மை செய்வதற்கு சாட்சி,
அவர் எல்லாவற்றுக்கும் சாட்சியாகவே அவர் வாழ்ந்தார். சாட்சியாகவே வாழ்ந்து அருமையானவர்களே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். நாமும் இந்த பூமியிலே அவருடையதை கொண்டு நாம் வாழ்வோம். அவருடையது சாட்சி. அவரை போலவே நாம் சாட்சியாக வாழ்வோம். தாழ்மைக்கு சாட்சி, கீழ்ப்படிதலுக்கு சாட்சி, சாந்த குணத்துக்கு சாட்சி, ஆமாம் மன்னிக்கிறதற்கு சாட்சி. இப்படி எல்லா விதத்திலும் சாட்சியாக வாழ்ந்தார். அவருடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். நாமும் அவரை போல சாட்சியாக வாழ நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். இந்த 7 அவருடையதை கொண்டு நாம் வாழ்வோம். அவருக்கு சொந்தமான இந்த 7 காரியத்தை நமக்கு தந்து நம்மை வெற்றியோடு வாழும்படி செய்கிறார். இதுவரைக்கும் இருந்த தோல்விகளையும் தொல்லைகளையும் போராட்டத்தையும் நம்மை விட்டு முற்றிலும் மாற்றுகிறார். ஆமென், ஆமென். உம்முடைய வலக்கரத்தால் என்னை தாங்கினீர், உம் காருண்யத்தால் பெரியவன் நானே. நான் செல்லுகின்ற பாதையெல்லாம் அகலமாக்கினீர், வழுவாமல் நடந்து செல்கிறே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா அப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பா அப்பா. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்குரியதை கொண்டு உலகத்துக்குரியதை கொண்டு நாங்கள் வாழாதபடி உம்முடையதை கொண்டு நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த 7 உம்முடையதை கொண்டு வாழ நித்தமும் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை சிறந்து விளங்க பண்ணுகிறீர், மென்மேலும் எங்களை உயர்த்துகிறீர், வெற்றி சிறக்க பண்ணுகிறீர். உமக்கே மகிமை. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோ. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.